மா நேச்சுரல்ஸ் வழங்கும் மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வணக்கம். டெல்லியினுடைய தேர்தல் முடிவு வர்றதுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. இந்த நேரத்தில் நேற்றைய தினம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆம் ஆத்மி கட்சியினுடைய ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கக்கூடிய சஞ்சய் சிங் அவர் பத்திரிகையாளரை சந்திக்கிறார். சந்தித்து என்ன சொல்கிறார் தெரியுமா? எங்களுடைய ஆம் ஆத்மி கட்சியில் சார்ந்த நபர்கள் இந்த தேர்தலில் போட்டிடுறாங்க. அதில் ஒரு 7 பேர்கிட்ட பாஜகக்காரங்க ஒரு ஆளுக்கு 15 கோடி ரூபாய் வீதம் நாங்கள் தரோம், நீ பிஜேபிக்கு வந்துரு அப்படின்னு பேரம் பேசியிருக்கிறாங்க. அதுக்கான ஆதாரம் எங்கிட்ட இருக்குது, தேவைப்பட்டால் நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதாவது தேர்தல் முடிவுகள் வருவதற்கு ஒரு நாள் தான் இருக்குது. உங்களுக்கு நல்லா தெரியும், ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் நேற்றைய தினம் ஒரு மிக முக்கியமான செய்தியை சொன்னார். டெல்லியில் குதிரை பேரத்திற்கு பாஜக தயாராகிவிட்டது. ஏன்னா அங்கே பிஜேபி 27 வருடங்களுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பில் வரலாம் அப்படிங்கிற கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். மசாஜ் ஊடகங்கள், ஆம் ஆத்மி கட்சியினுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமை ஊடகங்கள் அப்படி தான் சொல்கிறார். மசாஜ் ஊடகங்கள், ஆர்எஸ்எஸ்க்கு வருடி கொடுக்கறது, தடவி கொடுக்கறது, மற்ற விஷயங்கள் நான் சொல்ல விரும்பலை. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஒரு தேர்தல் கருத்து திணிப்பு அப்படிங்கிற பேரில் எதையோ ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் இதே நேரத்தில் அங்கே டெல்லியில் மிகப்பெரிய குதிரை பேரம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னார். சொல்லி முடித்து கொஞ்ச நேரம் ஆகலை, சஞ்சய் சிங் சொல்கிறாரு 15 பேர்கிட்ட, மன்னிக்கவும் 7 பேர்கிட்ட ஆளுக்கு 15 கோடி ரூபா வீதம் தரேன், நீ பிஜேபிக்கு வந்திருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடியோ கிளிப், ஃபோனில் பேசின ஆடியோ கிளிப் என் கையில் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ இதெல்லாம் யார் நடவடிக்கை எடுக்கணும் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஒன்றும் இல்லைங்க, உத்தரப்பிரதேசத்தில் இதே February 5 ஒரு இடைத்தேர்தல் நடக்குது. மில்கிப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு இடைத்தேர்தல் நடக்குது. அந்த இடைத்தேர்தல் குறித்து அகிலேஷ் யாதவ் சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? மில்கிப்பூரில் நடக்கக்கூடிய இடைத்தேர்தலில் மோடியும் தேர்தல் ஆணையமும் பாஜகவும் தேர்தல் ஆணையமும் ரொம்ப நட்புறவோடு கூட்டணி வைத்து வேலை செய்கிறார்கள். எனக்கு இதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை, எனக்கு இதனால் கோபமும் இல்லை. ஆனால் கடந்த 10 வருடங்களாக தேர்தல் ஆணையமும் பாஜகவும் எவ்வளவு நட்போடு செயல்படுகிறார்கள் என்பதை பார்க்கும்போது அப்படின்னு அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்தியா மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு, அந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை உயிர்ப்போடு வைத்திருப்பது அப்படிங்கிறது தேர்தல் தான். அந்த தேர்தல் நேர்மையாக நடக்கவில்லை என்றால் இந்தியாவினுடைய ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்படும் இல்லையா? உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க, தேர்தல் February 5 நடந்து முடிஞ்சது. அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி டெல்லியில் என்ன நடந்தது? 8 ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கள் இல்லையா, அவங்க இப்போ எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள், அவங்களுக்கு இந்த முறை ஆம் ஆத்மி கட்சி தேர்தலில் போட்டியிடுறதுக்கு அவங்களுக்கு சீட்டு கொடுக்கல. 8 பேர் என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆம் ஆத்மி கட்சியிலேருந்து விலகிறோம், எங்களுக்கு போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு. உடனே இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமை ஊடகங்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, 2 நாளைக்கு முன்னாடி ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து 8 எம்எல்ஏக்கள் விலகல், இது ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு என்ன அப்படின்னா, இவர்கள் எந்த கட்சியில் போய் இணைகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியலைன்னு ஊடகங்கள் ஏதோ நடுதலைமையோடு பேசுகிறாங்களாம். இப்போ நான் என்ன கேட்குறேன், ஊர் உலகத்துக்கே தெரியும், ஒரு கட்சியிலேருந்து பாஜக இல்லாத மற்றொரு கட்சியிலேருந்து ஒருத்தன் வெளியே போகிறான் அப்படின்னா ஒன்று பணத்துக்கு போயிருப்பான், இல்லை இடிசிபிஐ பயந்து போயிருப்பான். பாஜகவில் சுயமரியாதை உள்ள எவனாவது போய் சேருவானா? எவனும் சேர மாட்டான். ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த 8 எம்எல்ஏக்கள் பேரம் பேசப்பட்டு அங்கே உள்ளே கொண்டு போயிருக்கிறாங்க. அவ்வளோதான். அடுத்த நாள் ப்ரூவ் ஆகுது. என்ன அது? இந்த 8 ஆம் ஆத்மி கட்சியுடைய எம்எல்ஏக்களும் பாஜகவில் இணைந்தார்கள். இதானே நிகழ்ந்தது. நான் என்ன கேட்குறேன் தெரியுமா? இந்தியாவுடைய ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள். மோடியினுடைய ஆட்சி, பாஜக இந்தியாவிலிருந்து அகற்றப்படுவதுன்னு பெரிய வேலை இல்லை. மக்கள் நினைத்தால் அடுத்த நொடியே அது நடந்துடும். அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் என்ன தெரியுமா பெரிய சிக்கலுங்க? இவனுங்க 10 வருடங்களாக 11 வருடங்களாக நேருவிலிருந்து மன்மோகன் சிங் வரைக்கும் இந்தியாவுடைய ஜனநாயகத்தினுடைய கட்டுமானத்தை உறுதி செய்வதற்கான பல்வேறு பணிகளை செய்து இன்றைக்கி இந்த இடத்துக்கு நிற்கிறான். அதை முழுமையாக இல்லாமல் ஆக்கியிருக்கிறார்கள். அதை உடைத்து சுக்கு நூறாக்கி வச்சுருக்கிறானுங்க. அப்போ அதை சரி பண்ணுறதுக்கு அடுத்து வரக்கூடிய கட்சிக்கு 10 வருஷம் ஆகும். நம்ம இதிலிருந்து மீள்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க. எல்லா துறையிலையுமே மோடி தோல்வி தானே, ஆர்எஸ்எஸ் தோல்வி தானே. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேங்க. கை கால் விலங்குகள் போடப்பட்டு 40 மணி நேரம் ஒரு இந்திய குடிமகன்களை அமெரிக்க இராணுவத்தில் கொண்டு இங்கே இறக்கியிருக்கிறான். சரியா? இதே மாதிரி ஒரு அமெரிக்கக்காரனை கை விலங்கு போட்டு இந்திய அரசாங்கம் செஞ்சுருந்தா அமெரிக்கக்காரன் என்ன பண்ணியிருப்பான்? மோடிக்கிட்ட எப்படி நடந்திருப்பான்? சும்மா ஒன்று யோசிச்சு பாருங்களேன், ஒரு கற்பனையாக ஒன்று யோசிச்சு பாருங்களேன், என்ன நடந்திருக்கும்? அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா,
எல்லா துறைகளிலுமே தோல்வி. அப்போது தோல்வி மேல் தோல்வி. ஆனால் இதெல்லாம் மறைக்கிறதுக்கு என்னென்னா அதிகாரம் வேணும். தேர்தலில் வெற்றி பெற்றாக வேணும். தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு என்ன பண்ணணும்? இந்த மாதிரியான முறைகேடுகள், குதிரை பேரங்களில் ஈடுபடுறது, எதிர்க்கட்சிகளை முடக்கிறது, இந்த வேலையை செஞ்சு தானே ஆர்எஸ்எஸ் இங்கே வின் பண்ணிகிட்ருக்கு. நேர்மையாக ஆர்எஸ்எஸ்ஸால் வின் பண்ண முடியுமா இந்தியாவில்? நேர்மையாக ஆர்எஸ்எஸ்ஸால் இந்தியாவில் அரசியல் செய்ய முடியுமா? சவால் விட்டு சொல்கிறேங்க, முடியுமா? தெரியும், எல்லாருக்குமே தெரியும் அது முடியாது அப்படிங்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.